நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கிலாட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஃபன்னியான விஷயங்களை பற்றி எல்லாமே தான் வந்துட்டு நம்ம பேச போகிறோம். ஃபன்னியான விஷயம் அப்படின்னா பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தளபதி வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறதே நம்மளால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கையில் இந்த அகோரி கலையரசன் இருக்காப்புல பார்த்தீங்களா, அவரோட டாபிக் தாங்க மிகப்பெரிய டாப்பிக்காக இருக்குது. அடுத்தது மோடிஜியை பார்க்க போகிறாங்களா, அடுத்தது சிஎம்ஐ பார்க்க போகிறாங்களா, என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் சம்பாதிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கான சிறந்த வழி இந்த அகோரி அப்படிங்கிறது தான். ஜாலியாக வந்துட்டு உங்களுக்கான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அழகாக சம்பாதிச்சுக்கலாம், அழகாக வந்துட்டு உங்களுடைய அடுத்தடுத்து உங்களுடைய டெவலப்மெண்ட் நோக்கியெல்லாம் போயிட்டுருக்கலாம். அதுக்கான ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது அகோரி கலையரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பாருங்கள், அவர் வந்துட்டு அந்த பேரை அவரோட பிராண்டாகவே மாற்றிட்டார். அகோரி அப்படிங்கிறத அவரோட பிராண்டாகவே மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்காக இத்தனை நாளாக இவரை வந்துட்டு நம்ம யூடியூப்பு அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன்லேயே பார்த்துட்டு இருந்துட்டோம். இதுக்கப்புறம் இவரை டிவிலையும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கலைஞர் டிவியில் இவருக்கான ஒரு ஷோவுமே வந்துட்டு நடக்க போகுது. எனக்கு இதை பார்த்து இந்த ப்ரமோ பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க, இப்படியா இந்த வயலை வளர்த்து விடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மலாம் பேசி பேசி தாங்க இவரை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கோம். அடுத்த ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, காத்து கருப்பு கலை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது மூவி எடுக்க போகிறதா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மஞ்சள் வீரனோ சிகப்பு வீரனோ ஏதோ ஒன்று வந்துட்டு நம்ம டிடிஎஃப் பாருங்க நடித்தார் இல்லையா, அந்த படம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதோட டேரக்டர் வந்துட்டு நிறைய வசனங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பேசியிருப்பார். அதே மாதிரி தான் காத்து கருப்புக்களை நடிக்க போகிற படத்தோட டேரக்டருமே வந்துட்டு இவங்களுக்குலாம் யாருங்க இந்த பைத்தியக்காரங்களே எங்கேருந்து தான் வராங்களோ தெரியல. சரி ஓகே, எங்கே ஆக்சுவலாக வந்துட்டு யூடியூப்பில் நல்லா வந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தவங்களாம் இப்படி தான் வந்துட்டு டெவலப்மெண்ட் அவங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருப்பாங்க. சரி பார்ப்போம் இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுதோ. அடுத்தது வந்துட்டு இந்த திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் வந்துட்டு கார்ட்டூன்னு சொன்னால் சரி என்னை எல்லோரும் அடிப்பீங்க. ஓகே, ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வளம் வந்துட்டு இருக்குது. இது எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்துட்டு அகோரி கலையரசன் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இது பாவம் அகோரியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நியூஸ் தான் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி வந்துட்டு அகோரி இந்த சாமியார் இவங்களெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பேசினாலும் அதை நல்ல முறையில் சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இந்த அவதாரம்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே நீங்கள் வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வந்து இந்த வீடியோ பார்த்து சிரிச்சிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவில் அகோரி கலையரசன் அவருடைய ஹிஸ்ட்ரியோடு நான் உங்களை வந்துட்டு பார்க்க வரேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.